வெல்கம் டு ஆல் சிவில் சர்வீஸ் அஸ்பிரண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வேர்ல்டு ட்ரேடு ஆர்கனைசேஷனில் இருக்கிற டைப்ஸ் ஆஃப் பாக்ஸஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது சப்சிடியை பற்றி பார்க்க போகிறோம். இந்த இன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி உங்களுக்கு யூபிஎஸ்சி வந்து ப்ரிலிம் கொஸ்டினை ஃப்ரேம் பண்ணலாம். அதாவது சவுத் அமெரிக்காவில் இருக்கிற உருகுவே கண்ட்ரியில் WTO மீட்டிங் வந்து நடக்குது. அங்கே எல்லா மெம்பர் கண்ட்ரியும் சேர்ந்து அக்ரிமெண்ட் ஆன் அக்ரிகல்ச்சரை சைன் பண்ணுறாங்க. இதில் டொமஸ்டிக் சப்சிடியை 3 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. கிரீன் பாக்ஸ், ப்ளூ பாக்ஸ், ஆம்பர் பாக்ஸ்னு 3 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. இந்த சப்சிடியை 3 கேட்டகரியாக பிரிக்கிறதுக்கு காரணம் என்ன? ஒவ்வொரு சப்சிடியால் ட்ரேடில் எந்த அளவுக்கு தாக்கம் இருக்குது, அதை பேஸ் பண்ணி தான் 3 கேட்டகரியாக அவங்க பிரிக்கிறாங்க. அதாவது இந்த கலர் எல்லாம் டிராஃபிக் லைட்டை ஒத்து போற மாதிரி இருக்கு. இப்போ கிரீன் லைட்டை நம்ம எடுத்துக்குவோம். தேர் இஸ் நோ ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் ஸ்பீட் லிமிட். அதாவது ஸ்பீட்ல வந்து எந்த லிமிட்டும் கிடையாது. அப்போ ஒரு சப்சிடியை இம்ப்ளிமெண்ட் பண்றதால ட்ரேடில் எந்தவித தாக்கமும் இல்லைன்னா அது கிரீன் பாக்ஸில் அந்த சப்சிடியை அவங்க மென்ஷன் பண்ணி வச்சிருப்பாங்க. அதாவது ட்ரேடில் தாக்கத்தை உண்டு பண்ணலைன்னா அந்த சப்சிடியெல்லாம் கிரீன் பாக்ஸ் கேட்டகரியில் வரும். இதே ஆம்பர் பாக்ஸ்னா என்ன? எல்லோ கலர். யூ ஹாவ் டு ரெடியூஸ் யுவர் ஸ்பீட் லிமிட். அப்போ ஸ்பீடு லிமிட்டை குறைக்கணுங்கிறது தான் இந்த ஆம்பர் கலருடைய இம்பார்ட்டன்ஸ். அப்போ ஒரு சப்சிடியை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதால ட்ரேடில் வந்து தாக்கம் இருக்குது. அந்த தாக்கத்தை குறைக்கணுங்கிறதுக்காக நீங்கள் சப்சிடி லிமிட்டையும் குறைங்க அப்படின்னு சொல்கிற சப்சிடியை ஆம்பர் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி வச்சுருப்பாங்க. இதை ரெட் பாக்ஸ்னா என்ன? ஒரு சப்சிடி லிமிட்டை ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. அதை விட அதிகமாக ஒரு சப்சிடியை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்கன்னா அந்த கேட்டகரி எல்லாம் ரெட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்போ கலரை மென்ஷன் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்ன சப்சிடி வந்து பெர்மிசபிள், எந்தெந்த சப்சிடி வந்து நான் பெர்மிசபிள் அப்படிங்கிற மென்ஷன் பண்ணுங்கிறதுக்காக WTO வந்து 3 கேட்டகரியாக பிரித்து வச்சிருக்காங்க. அதில் நம்ம ஃபர்ஸ்ட் கேட்டகரியை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி உருகுவேல எல்லா மெம்பரும் சேர்ந்து அக்ரிமெண்ட் ஆன் அக்ரிகல்ச்சர்ல சைன் பண்ணாங்கன்னு நம்ம பார்த்தோம். அதுல ரெட் பாக்ஸ் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியை மென்ஷன் பண்ணி காட்டல. ஆனா ரெட் பாக்ஸ்ல என்ன சொல்லியிருக்காங்க? ஆம்பர் பாக்ஸ்ல இருக்கிற சப்சிடி லிமிட்டை விட அதிகமா ஒரு சப்சிடியை கொடுத்தா அந்த கேட்டகரி எல்லாம் ரெட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறது தான் இங்க WTO மீட்டிங்ல சொல்லியிருக்காங்க. இந்த அக்ரிமெண்ட் ஆன் அக்ரிகல்ச்சர் இருக்கு இல்லையா, அது என்ன இன்ஸ்ட்ரக்ஷனை WTO மெம்பர்ஸுக்கு சொல்லுது? அதாவது ஒரு டொமஸ்டிக் சப்போர்ட் வந்து ட்ரேடில் எந்தவித பாதிப்பும் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை வந்து இந்த அக்ரிமெண்ட் ஆன் அக்ரிகல்ச்சர் வந்து சொல்லுது. அதாவது ட்ரேட் டிஸ்டார்டிங் டொமஸ்டிக் சப்போர்ட் அப்படிங்கிற ஒரு சென்டென்ஸை இந்த அக்ரிமெண்ட் ஆன் அக்ரிகல்ச்சரில் மென்ஷன் பண்ணி வச்சிருக்காங்க. அதனுடைய மீனிங் என்ன? அதாவது ஒரு கமடிட்டியுடைய ப்ரைஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணவோ இல்லை ஒரு கமடிட்டியுடைய ப்ரொடக்ஷனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணவோ கூடாது. அப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற சப்சிடியை வந்து குறைக்கணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் தான் இங்கே சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு சப்சிடியால் பாதிப்பு இருந்ததுன்னா அதனுடைய நேம் என்ன? ட்ரேடு டிஸ்டார்டிங் டொமஸ்டிக் சப்போர்ட்னு இவங்க மீன் பண்ணி சொல்றாங்க. அதுக்கப்புறம் மெயினா WTO வந்து 3 கேட்டகரி ஆஃப் பாக்ஸை சொல்றாங்க. கிரீன் பாக்ஸ், ப்ளூ பாக்ஸ், ஆம்பர் பாக்ஸ்னு சொல்லியிருக்கோம். ஆனா நம்ம 5 கேட்டகரியா பிரிக்கலாம். அதாவது 2 எக்ஸம்ஷன் கேட்டகரியும் ஆட் பண்றதால மொத்தம் 5 கேட்டகரி இருக்கு. ஆம்பர் பாக்ஸ், அடுத்தது கிரீன் பாக்ஸ், ப்ளூ பாக்ஸ், டி மினிமஸ் சப்போர்ட், அடுத்து ஸ்பெஷல் அண்ட் டிஃபரன்ஷியல் ட்ரீட்மெண்ட் பாக்ஸ்னு 5 கேட்டகரியா நம்ம இங்க பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து ஆம்பர் பாக்ஸ். ஆம்பர் பாக்ஸுக்கு இன்னொரு நேம் அக்ரிகேட் மெஷர்மெண்ட் ஆஃப் சப்போர்ட்டுங்கிறத இங்க மென்ஷன் பண்ணி காட்டுறாங்க. ஆம்பர் பாக்ஸ்ல என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு சப்சிடியை வந்து ஒரு கண்ட்ரி கொடுக்குது, அதனால ட்ரேடில் பாதிப்பு இருக்கு அப்படிங்கிற சப்சிடியை எதுல மென்ஷன் பண்ணி வைக்கிறாங்க? ஆம்பர் பாக்ஸ்ல தான் இங்க மென்ஷன் பண்ணி வைக்கிறாங்க. இந்த அக்ரிகேட் மெஷர்மெண்ட் ஆஃப் சப்போர்ட்னா என்ன மீன் பண்ணி இங்க சொல்றாங்கிறத நம்ம பார்க்கலாம். அதாவது ஒவ்வொரு கண்ட்ரியிலையும் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ற ப்ரொடியூசர் இருப்பாங்க. அவங்கள 2 கேட்டகரியா பிரிக்கலாம். அவங்களுக்கு கொடுக்குற சப்சிடியை நம்ம 2 கேட்டகரியா பிரிக்கலாம். ஒன்று ப்ராடக்ட் ஸ்பெசிஃபிக் சப்சிடி, இன்னொன்று நான் ப்ராடக்ட் ஸ்பெசிஃபிக் சப்சிடின்னு 2 கேட்டகரியா நம்ம இங்க பிரிக்கலாம். இங்க ப்ராடக்ட் ஸ்பெசிஃபிக் சப்சிடியில என்ன சொல்றாங்க? ஒவ்வொரு அக்ரிகல்ச்சரலுடைய கமோடிட்டி இருக்கு இல்லையா, அதுக்கு இண்டிவிஜுவலா கொடுக்குற சப்சிடியுடைய டோட்டல் அமௌண்ட்டை தான் ப்ராடக்ட் ஸ்பெசிஃபிக் சப்சிடின்னு சொல்றாங்க. திரும்பவும் சொல்றேன், இப்போ நம்ம நிறைய கிராப்பை ப்ரொடியூஸ் பண்ணுவோம். நெல்லா இருக்கட்டும், கம்பா இருக்கட்டும், கோதுமையா இருக்கட்டும், எல்லா கிராப்பையும் நம்ம ப்ரொடியூஸ் பண்றோம். அப்போ ஒவ்வொரு கிராப்புக்கும் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? சப்சிடி கொடுக்குறோம். அந்த டோட்டல் அப்போ அந்த 3 கிராப்போடைய டோட்டல் சப்சிடி தான் ப்ராடக்ட் ஸ்பெசிஃபிக் சப்சிடின்னு நம்ம இங்க சொல்றோம்.
அடுத்தது நான் ப்ராடக்ட் ஸ்பெசிஃபிக் சப்சிடினா என்ன? இப்ப எல்லா கிராப்புக்கும் வந்து இரிகேஷன் குடுத்தாகணும். எல்லா கிராப்புக்கும் ஃபெர்டிலைசர் தேவை. அப்ப ஃபெர்டிலைசர், எலக்ட்ரிசிட்டி, இரிகேஷன், சீட்ஸ், கிரெடிட் இந்த கேட்டகரியில குடுக்கிற சப்சிடி எல்லாம் நான் ப்ராடக்ட் ஸ்பெசிஃபிக் கேட்டகரியில வரும். இப்ப நான் ப்ராடக்ட் சப்சிடி எல்லாம் எல்லா கிராப்புக்கும் அப்ளிகபிள். அது வந்து ஒரு பர்ட்டிகுலர் கிராப்புக்குன்னு கிடையாது. எல்லா கிராப்புக்கும் அப்ளிகபிள். இப்ப இந்தியாவுல வந்து ஆம்பர் பாக்ஸ்ல வர எக்ஸாம்பிள் எதை நம்ம எடுத்துக்கலாம்? மினிமம் சப்போர்ட் பிரைஸ் தான் இந்த ஆம்பர் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணி வச்சிருக்கிற ஒரு கேட்டகரின்னு நம்ம இங்க சொல்லலாம். அப்ப மினிமம் சப்போர்ட் பிரைஸால யாரு இன்னொரு கண்ட்ரில இருக்கிற ஃபார்மர் பாதிக்கலாம். நம்ம கண்ட்ரில குடுக்கிற மினிமம் சப்போர்ட் பிரைஸால இன்னொரு கண்ட்ரில இருக்கிற ஃபார்மர் பாதிக்கலாம். அப்ப சப்சிடியால பாதிப்பு இருக்கு. ட்ரேடுல தாக்கம் இருந்ததுன்னா அந்த கேட்டகரியை நம்ம எங்க மென்ஷன் பண்ணி வச்சிருக்கோம்? ஆம்பர் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதுக்கு மெயினான எக்ஸாம்பிள் நம்ம இங்க என்ன சொல்லியிருக்கோம்? மினிமம் சப்போர்ட் பிரைஸ் தான் நம்ம இங்க மென்ஷன் பண்ணி வச்சிருக்கோம். சரி, அடுத்தது நம்ம பார்க்க போறது ப்ளூ பாக்ஸ். ப்ளூ பாக்ஸ்ல என்ன சொல்றாங்க? ஒரு சப்சிடிய ஒரு புரோகிராமோட அட்டாச் பண்ணி வச்சிருப்பாங்க. ஏன் அட்டாச் பண்றாங்க? ஒரு ப்ரொடக்ஷனை லிமிட் பண்ணி வைக்கணுங்கிறதுக்காக குடுக்கிற சப்சிடி தான் ப்ளூ பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணி வச்சிருப்பாங்க. அது என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். அதாவது இப்ப ஒரு புரொடக்ஷனை வந்து இப்ப சுகர் கேனே வச்சுக்குவோம். இப்ப நம்ம கண்ட்ரில அதிகமா சுகர் கேன் விளையுது. மத்த கண்ட்ரில வந்து சுகர் கேன் கம்மியா விளையுது. அப்ப ட்ரேடுன்னு வரும்போது பார்த்தீங்கன்னா, அதிகமா புரொடியூஸ் பண்றவங்க பாதிக்கிறத விட, கம்மியா புரொடியூஸ் பண்றவங்க பாதிப்பு அதிகமா இருக்கும். அதிகமா புரொடியூஸ் பண்றவங்கள விட, கம்மியா புரொடியூஸ் பண்றவங்க பாதிப்பு அதிகமா இருக்கும். ஏன்னா, அதிகமா புரொடியூஸ் பண்ணியிருந்தோம்னா, அதனுடைய காஸ்ட்ட நம்ம குறைவா கூட குடுக்க முடியும். ஏன்னா, புரொடக்ஷன் அதிகமா இருந்ததுன்னா, காஸ்ட் கம்மியா இருக்கும். அப்ப நம்ம கம்மியா குடுக்க முடியும். ஆனா, குறைவா புரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய காஸ்ட் ஆஃப் புரொடக்ஷன் அதிகமா இருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால ட்ரேடுல பாதிப்பு வரும். அப்ப என்ன சொல்றாங்க? புரொடக்ஷன லிமிட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? புரொடக்ஷன் குவாட்டாவ ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஒரு கண்ட்ரி இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் சுகர் கேன் புரொடியூஸ் தான் பண்ணணும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணலாம். அப்ப அது வழியாவும் புரொடக்ஷன லிமிட் பண்ண முடியும். அதே டைம்ல ஒவ்வொரு ஃபார்மருக்கும் இப்ப உதாரணத்துக்கு ஒரு ஃபார்மர் வந்து 10 ஹெக்டேர் வச்சிருக்காரு. அது ஃபுல்லா சுகர் கேன் தான் விளையுது. இதே மாரி நெறைய ஃபார்மர் இருப்பாங்க. நான் ஒரு ஃபார்மர் மட்டும் எடுத்திருக்கேன். 10 ஹெக்டேர்ல சுகர் கேன விளைய வைக்கிறாங்க. அப்ப சுகர் கேன் புரொடக்ஷன வந்து லிமிட் பண்ணணும்னா நான் என்ன பண்ணுவேன்? நான் அந்த ஃபார்மர்ட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் குடுப்பேன். 5 ஹெக்டேர்ல மட்டும் நீ சுகர் கேன புரொடியூஸ் பண்ணிக்கலாம். மத்த 5 ஹெக்டேர் வந்து நீ என்ன பண்ணலாம்? மத்த கிராப்புக்கு நீ டிவோட் பண்ணி தான் ஆகணும். அப்படின்னு நம்ம வந்து மென்ஷன் பண்ணி காட்டுறோம்னு வச்சுக்க. அப்ப ஆட்டோமேட்டிக்கா அங்க சுகர் கேன் புரொடக்ஷன் என்ன ஆகுது? குறைஞ்சு போகுது. அப்ப ஒரு புரொடக்ஷன லிமிட் பண்ணுங்கிறதுக்காக குடுக்கிற சப்சிடி தான் ப்ளூ பாக்ஸ்ல நம்ம மென்ஷன் பண்ணி வைக்கிறோம். அதை எப்படி லிமிட் பண்ணலாம்? ஒண்ணு புரொடக்ஷன் கோட்டாவ ஃபிக்ஸ் பண்ணி நம்ம லிமிட் பண்ணலாம். இல்லன்னா ஒரு அமௌண்ட் ஆஃப் லேண்ட ஒரு பர்ட்டிகுலர் கிராப்புக்கு ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபிக்ஸ் பண்ணாலும் நம்ம ப்ரொடக்ஷன் லிமிட்டை வந்து ரெடியூஸ் பண்ணலாம். அதுதான் இந்த ப்ளூ பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணி சொல்றாங்க. அடுத்தது நம்ம பார்க்க போறது வந்து கிரீன் பாக்ஸ். கிரீன் பாக்ஸ்ல என்ன சொல்றாங்க? ஒரு சப்சிடி வந்து ஒரு கண்ட்ரி கொடுக்கறதால ட்ரேடுல எந்தவித பாதிப்பும் உண்டு பண்ணல. அப்ப ட்ரேடுல எந்தவித பாதிப்பும் உண்டு பண்ணலன்னா அந்த சப்சிடி வந்து லிமிட் இல்லாம அந்த கண்ட்ரி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாங்கிறது தான் இந்த கிரீன் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்ப கிரீன் பாக்ஸ்ல வந்து இந்த டைப் ஆஃப் சப்சிடியும் கொடுக்கறது யாரு? நம்ம கவர்மெண்ட் தான் இந்த டைப் ஆஃப் சப்சிடியை கொடுக்கறாங்க. இந்த சப்சிடி எல்லாம் பிரைஸ் சப்போர்ட் மெக்கானிசமா இருக்காது ஒரு கிராப்புக்கு. அது என்ன பிரைஸ் சப்போர்ட் மெக்கானிசமா இருக்காது? அத நம்ம பின்னாடி பார்க்கலாம். அதாவது நம்ம ஒரு புரோகிராம் வழியா இன்கம் சப்போர்ட்டா ஃபார்மருக்கு கொடுக்குறோம் ஒரு சப்சிடிய. ஆனா அது வந்து ஒரு அக்ரிகல்ச்சர் கமோடிட்டியுடைய ப்ரொடக்ஷன்லயோ பிரைஸ்லயோ தாக்கத்தை உண்டு பண்ணாது. அது என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். அதாவது கிரீன் பாக்ஸ்ல 2 கேட்டகரி இருக்கு. ஒரு கேட்டகரியை நம்ம இங்க பப்ளிக் சர்வீஸ் ப்ரோக்ராம நம்ம பார்க்கலாம். அந்த பப்ளிக் சர்வீஸ் ப்ரோக்ராம்னா என்ன? ஒரு கவர்மெண்ட் வந்து அக்ரிகல்ச்சர் ரிசர்ச், ட்ரெய்னிங், மார்க்கெட்டிங், ப்ரொமோஷன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், டொமஸ்டிக் ஃபுட் எய்ட் இந்த கேட்டகரியில சப்சிடி கொடுத்தா கண்டிப்பா அது ப்ரொடக்ஷன்ல பாதிப்பு இருக்குமா? இருக்காது. பிரைஸ்ல பாதிப்பு இருக்குமா? கண்டிப்பா இருக்காது. அப்ப ப்ரொடக்ஷன்லயும் பிரைஸ்லயும் பாதிப்பை ஏற்படுத்தல. ஆனா எதுக்கு ஃபண்ட ஒதுக்கியிருக்காங்க? ரிசர்ச், ட்ரெய்னிங், மார்க்கெட்டிங் இதே மாதிரி கேட்டகரிக்கு தான் ஃபண்ட நம்ம அலோகேட் பண்ணியிருக்கோம். அப்ப புரொடக்ஷன்லயும் தாக்கத்தை உண்டு பண்ணல, பிரைஸ்லயும் தாக்கத்தை உண்டு பண்ணல. அப்ப கிரீன் சப்சிடி நீங்க கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கறத இங்க மென்ஷன் பண்றாங்க. 2வது கேட்டகரி நம்ம பார்க்க போனோம்னா டைரக்ட் பேமெண்ட் டு ப்ரொடியூசர்.
சப்போஸ் ஒரு டிசாஸ்டர் ஒரு கண்ட்ரியில நடக்குது. அப்ப அந்த கிராப் எல்லாம் ஃபார்மர் புரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த கிராப் எல்லாம் பாதிப்புக்குள்ளாகும். அப்ப அவங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ணதுக்கு ஒண்ணுமே கிடைக்காம போயிடும். அப்படி இருக்கும்போது கிராப் இன்சூரன்ஸ் எல்லாம் ஒரு கண்ட்ரி குடுக்கும் இல்லையா? கிராப் இன்சூரன்ஸ் நம்ம இந்தியாவிலே குடுக்குறாங்க. அப்ப கிராப் இன்சூரன்ஸ் குடுக்கறதுக்கு ஃபண்ட் அலோகேட் பண்ணாலோ, இல்ல என்வைரன்மென்டல் புரொடெக்ஷன் புரோகிராமுக்காக ஃபண்ட் அலோகேட் பண்ணாலோ, ஒரு ரீஜனல் டெவலப்மென்ட் புரோகிராம் இப்ப ஒரு ஏரியா வந்து இப்ப புந்தேல்கண்ட் எடுத்துக்குவோம், புகேல்கண்ட் எடுத்துக்குவோம். இந்த ரீஜன்ல பக்கா பேக்வர்ட் இன் அக்ரிகல்ச்சர். அந்த ரீஜனை ப்ரொமோட் பண்ணுங்கிறதுக்காக சில ப்ரோக்ராம நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். அப்படி பண்றதுக்காக ஃபண்ட் அலோகேட் பண்ணது இல்லையா கவர்மெண்ட். அதுவும் கிரீன் சப்சிடி கேட்டகரியில வரும். அப்ப என்ன சொல்றாங்க? டைரக்ட் பேமெண்ட் டு ப்ரொடியூசருக்கு குடுத்தாலும் கிரீன் கேட்டகரியில வரலாம். ஆனா அது புரொடக்ஷன்லயோ இல்ல அந்த கிராப் உடைய பிரைஸ்லயோ எந்தவித தாக்கத்தையும் உண்டு பண்ணல. அப்ப இந்த 2 கேட்டகரியிலயும் நீங்க சப்சிடிய குடுத்தீங்கன்னா எந்தவித லிமிட்டும் இல்லாம குடுக்கலாங்கிறது தான் இந்த கிரீன் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணி வச்சிருக்காங்க. அடுத்தது நம்ம பார்க்க போறது டி மினிமஸ் சப்போர்ட். டி மினிமஸ் சப்போர்ட்னா என்ன? ஒரு சப்சிடியோடைய தாக்கம் ட்ரேடுல குறைவா இருக்கும். ஒரு சப்சிடியோடைய தாக்கம் வந்து ட்ரேடுல குறைவா இருக்கும். அததான் இந்த டி மினிமஸ் சப்போர்ட்னு சொல்றாங்க. நார்மலா டி மினிமஸ் சப்போர்ட்டை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க? அக்ரிகல்ச்சர் ஜிடிபில எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் மணி அதாவது பெர்சன்டேஜ்ல எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் மணியை நீங்க வந்து சப்சிடியா கொடுக்குறீங்க. திரும்பவும் சொல்றேன், அக்ரிகல்ச்சர் ஜிடிபி அதாவது டோட்டல் ஜிடிபில அக்ரிகல்ச்சருடைய பங்கு எவ்வளவு, அந்த ஜிடிபில எவ்வளவு பெர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட்டை வந்து நீங்க சப்சிடியா கொடுக்குறீங்க. அதை வந்து WTO ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கு. டெவலப்டு கண்ட்ரியா இருந்தா அக்ரிகல்ச்சர் ஜிடிபில 5% ஆஃப் சப்சிடி கொடுக்கலாம். டெவலப்பிங் கண்ட்ரியா இருந்தா 10% ஆஃப் அக்ரிகல்ச்சர் ஜிடிபில சப்சிடியா நீங்க கொடுக்கலாம். இப்படி கொடுக்கறதால ட்ரேடுல வந்து இருக்கிற தாக்கம் குறைவா இருக்கும். அந்த கேட்டகரி தான் டி மினிமஸ் சப்போர்ட். அடுத்தது நம்ம பார்க்க போறது வந்து ஸ்பெஷல் அண்ட் டிஃபரன்ஷியல் ட்ரீட்மெண்ட் பாக்ஸ்ங்கிறத நம்ம போறோம். இதுல என்ன சொல்லியிருக்காங்க? WTO வந்து டெவலப்பிங் கண்ட்ரிக்கு சில கன்செஷன் கொடுக்கறாங்க. ஏன்? அந்த டெவலப்பிங் கண்ட்ரில அக்ரிகல்ச்சர் செக்டர் வந்து பேக்வர்டா இருக்கு. அவங்கள ப்ரொமோட் பண்றதுக்காக கொடுக்கிற சப்சிடி இந்த கேட்டகரியில வரும். அதாவது 2 கேட்டகரியா அவங்க சொல்றாங்க. இன்வெஸ்ட்மென்ட் சப்சிடின்னு ஒண்ணு சொல்றாங்க. 2வது வந்து அக்ரிகல்ச்சர் இன்புட் சர்வீஸ்ன்னு சொல்றாங்க. இன்வெஸ்ட்மென்ட் சப்சிடினா என்ன? அந்த டெவலப்பிங் கண்ட்ரியில அக்ரிகல்ச்சர் செக்டரை ப்ரொமோட் பண்ணுங்கிறதுக்காக டிராக்டரை சப்சிடியில வாங்கி கொடுப்பாங்க. பம்பு செட்டை சப்சிடியில கொடுப்பாங்க ஃபார்மருக்கு. அதே போல ஃபெர்டிலைசர் அந்த ஃபார்மருக்கு கொடுப்பாங்க ப்ரொடக்ஷனை அதிகப்படணுங்கிறதுக்காக. ஏன்னா ஏற்கனவே அவங்க டெவலப்பிங் கண்ட்ரி, அங்க அக்ரிகல்ச்சர் செக்டர் வந்து சொல்ற அளவுக்கு வளர்ந்து இல்ல. அதனால அங்க அக்ரிகல்ச்சர் செக்டரை ப்ரொமோட் பண்ணுங்கிறதுக்காக கொடுக்கிற சப்சிடி எல்லாம் எதுல மென்ஷன் பண்ணி வைக்கிறாங்க? ஸ்பெஷல் அண்ட் டிஃபரன்ஷியல் ட்ரீட்மெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணி வைக்கிறாங்க. அப்ப டிராக்டருக்கு கொடுக்கிற சப்சிடி, பம்பு செட்டுக்கு கொடுக்கிற சப்சிடி, அதுக்கப்புறம் ஃபெர்டிலைசருக்கு கொடுக்கிற சப்சிடி எல்லா கேட்டகரியும் இந்த கேட்டகரிக்கு கீழே வரும். சரி, இந்த சப்சிடியை யாருக்கு கொடுக்கணும்? அந்த டெவலப்பிங் கண்ட்ரியில இருக்கிற ரிசோர்ஸ் புவர் ப்ரொடியூசருக்கு கொடுக்கணும். லோ இன்கம் ஃபார்மருக்கு கொடுக்கணும்னு தான் இங்க சொல்றாங்க. சரி, இதே சப்சிடியை இன்னொரு கேட்டகரிக்கும் கொடுக்கலான்னு சொல்றாங்க. என்ன? இப்போ ஒரு கண்ட்ரியில இப்போ உதாரணத்துக்கு ஆப்கானிஸ்தான் எடுத்துக்கோம். அங்க நார்கோட்டிக் கிராப்ஸ் வந்து அதிகமா விளையுது. அப்ப நார்கோட்டிக் கிராப்ஸ்ல இருந்து டைவர்சிஃபை பண்ணணும் ஒரு ஃபார்மர். அதுல இருந்து மீட்டு வேற ஒரு கிராப்பை விளைய வைக்கிறதுக்கு நம்ம ப்ரொமோட் பண்ணணும். அப்படி ப்ரொமோட் பண்றதுக்காக கொடுக்கிற சப்சிடி வந்து இந்த 5வது கேட்டகரிக்கு கீழே வரும். ஓகே கைஸ், நான் கொடுத்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபையா இருக்கும்னு நம்புறேன். இன்னொரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ கைஸ்.